அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், உறவினருக்கு அவருடைய உரிமைகளை கொடுப்பீராக, மேலும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு சொத்தில் ஏற்படும் சோதனைகளுக்கு தர்மம் பரிகாரமாக அமையும். ஒவ்வொருவர் மீதும் தர்மத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றார்கள். தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் வசதி இல்லையே, நாங்கள் எப்படி தர்மம் செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கை பலத்தை கொண்டு, உங்கள் உடல் ஆற்றலை கொண்டு நீங்கள் வேலை செய்யுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய கூலியை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மத்தில் சிறந்த தர்மம் ரமலான் மாதத்தில் செய்யும் தர்மம் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்யாமல் முடித்து வைத்துக் கொள்ளாதே, உனக்கு அருளை பொழியாமல் முடித்து வைத்துக் கொள்ளப்படும். இறுக்கினால் இறுகிவிடும். மனிதனுக்கு அவனுடைய உயிரின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை விட அவனுடைய பொருளின் மீது இருக்கக்கூடிய பிரியம் அதிகம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உள்ளத்தில் இருந்து பொருளுடைய ஆசையை வெளியேற்றுவானாக. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் அவனுடைய பொருத்தத்தை நாடி வாரி வழங்குவதற்கு அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்தவர்கள் சதகா எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இந்த வாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக.